நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தியோட மாமாவும் கார்த்தி பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. பெற்றவங்க கூட இருக்கிறதெல்லாம் வரம் தம்பி, அந்த வரம் எனக்கு கிடைக்காம போச்சு. இந்த தள்ளாடாத வயசுலேயே அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். நான் கூட இருந்து அவங்களுக்கு என்னால் வந்துட்டு ஒரு உதவியுமே பண்ண முடியல. அதை நினைக்கும் போது எனக்கு ஏன் மேலே கோவம் வருது. ஒரு கையாளாதவனா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி மாமா, இதுக்கு ஒரு வழி வேணும்ல அப்படின்னு சொல்ல என்னப்பா பண்ண சொல்கிறேன். இவகிட்ட வந்துட்டு நான் என்னத்தை பேச முடியும் சொல்லு. எங்கள் அம்மாவை நினச்சேன்ற ஒரு காரணத்துக்காண்டி கோயிலுக்கு கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா. நானும் வந்துட்டு இப்படியே இருந்துருவேன் போல கடைசி வரைக்கும். அவ்வளோதான் தம்பி, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. கூடி சீக்கிரம் எல்லாமே சரியாகுமாம்மா. அதான் உங்கள் தங்கச்சி பையன் வந்திருக்கான்ல, எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறதெல்லாம் நடந்தால் எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. ஆனால் ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்றாங்க. பார்த்தா தெரியாது, ஆனால் அவன் வந்துட்டு நல்ல வீரியமானவன் அப்படின்னு சொல்ல, ஐயோ எனக்கு உடனே பார்க்கணும் போல இருக்குது அப்படின்றாங்க. பார்த்துட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, என்ன சொன்ன அப்படின்னு கேட்க, இல்லை இனிமேல் வந்துட்டு பார்ப்பீங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னதும், இல்லை தம்பி அவன் வந்தானா நீங்கள் உடனே வந்துட்டு அவரை இங்கேருந்து போக சொல்லிடுங்க. ஏன்னா சாமுண்டீஸ்வரி கொலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு கொலைபெரியோடு தெரிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஆள் பட்டையை கிளப்பிடுவார் அப்படின்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு உள்ளே போயிடறாங்க. அடுத்து வந்துட்டு அவங்க பாட்டி ஃபீல் பண்ணதே நினச்சி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சாப்பிடாம அந்த இடத்துக்கு ரேவதி வர்றாங்க. சாப்பாடு தட்டோட இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்ல, எனக்கு வேணாம் அப்படின்றாங்க. நீ சாப்பிடலன்னு சொல்லிட்டு வேலைக்காரி சொன்னாங்க, எதுக்கு சாப்பிடாம இருக்க, உடம்பு தான் தேவையில்லாமல் கெட்டு போயிடும், சாப்பிடு அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்கிறல, இதை வச்சுட்டு போ நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி காட்டி சொல்லிடுறேன். நான் வச்சுட்டு போனால் நீ சாப்பிட மாட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும். நீ தானே சொன்ன எங்கள் குடும்பத்தில் ஒருத்தரை நாங்கள் பட்னியாக போட மாட்டோம், சாப்பிடு அப்படின்றாங்க. யாருனே தெரியாத என்ன உங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்களா ஏற்றுக்கிட்டீங்க, அது கூட பரவாயில்ல. ஆனால் உங்கள் பாட்டி எப்படி உங்கள் அம்மா கிட்ட கெஞ்சினாங்க தெரியுமா, அவங்கள பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கூட பாவமாக தெரியலையா, வயசானவங்க, ஆனால் அவங்கக்கிட்ட உங்கள் அம்மா எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அதை பற்றிலாம் பேசாத, பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது, நீ ஒழுங்காக சாப்பிடு அப்படின்றாங்க. எப்படிங்க சாப்பிட முடியும், அவங்க பேசுகிறத பார்த்தா இன்னுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு தான் உங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டீங்களே, 30 வருஷமாக கொடுத்துட்டீங்க, இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. அப்படி இருந்தும் இன்னும் உங்கள் மேலே கோபமாக இருந்தால் எப்படி. எல்லா தப்புக்குமே வந்துட்டு ஒரு சால்வ் பண்ணுறதுக்குன்னு ஒரு வழி இருக்குல்ல சொல்லு. உங்கள் அம்மாவே வந்துட்டு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ளே போனாங்க, ஒரு 5-6 வருஷம் கழிச்சு வெளியில் வந்துட்டாங்கல்ல, இவங்க மட்டும் இப்படியே இருக்கணுமா, பையனை பிரிஞ்சு கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்ல, நான் தான் சொன்னேன்ல எங்கள் அம்மா கிட்ட பேச முடியாது, அவங்க வந்துட்டு இப்படியே தான் இருப்பாங்க, பேசியும் பிரயோஜனம் இல்லை, நான் ரொம்ப டைம் பேசி பார்த்துட்டேன், இது என் மேலே கோவப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல, இந்த ஒழுங்கை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்ப கம்பல் பண்ணுறதுனால காட்டி வாங்கி வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு பொறையேறிடுது. காட்டு வந்துட்டு இருமி தண்ணி குடிக்கிறாங்க. உன்னை யாரும் நினைக்கிறாங்க உங்கள் அம்மா தான் நினைப்பாங்க போல அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் எங்கள் அம்மா விட்டு பிரிஞ்சு இருந்ததே கிடையாது, இங்கே வேலைக்கு வந்ததுனால தான் பிரிஞ்சிருக்கு அப்படின்றாங்க. உன்னை ரேவதி வந்துட்டு அதை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. நீ வேணா சமையல் வேலைக்கு உங்கள் அம்மாவை இங்கே வர சொல்லிடுறேன், நல்ல சம்பளம் பார்த்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, என்னது இங்கே அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எவ்வளோ பெரிய ஆள் இங்கே வேலை கூப்பிட்றப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க. இங்கே பாரு உங்கள் அம்மாவை இங்கே வர சொல்லு, எல்லாம் ஒன்று போல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிளம்பிடுறாங்க. அடுத்த சைடு அந்த துர்கா இருக்காங்களே, திமிரு பிடிச்ச பொண்ணு, அவங்க ஆம்லேட் போட்டுட்டு இருக்காங்க. வேலைக்கார அம்மா அந்த இடத்துக்கு வர்றாங்க. ஏம்மா இங்கே பாருங்கம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அசைவெல்லாம் சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, உன் வேலையை பார்த்துட்டு போய், மணி இப்போ என்ன 12 மணி, அடுத்த நாள் சனிக்கிழமை ஆயிடுச்சு, சமைக்கலான்னு அப்படின்னு சொல்ல, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரி போயிடுறாங்க. அந்த ஆம்லேட்டை சாப்பாடு எடுத்துட்டு கார்த்திகிட்ட வர்றாங்க. என்ன தட்டோட இங்கே வந்திருக்க, தூங்கலையா இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்க, இந்த உனக்கு தான் சாப்பாடு கொண்டு வந்தேன், நீ சாப்பிடலன்னு கேள்விப்பட்டே, சாப்பிடு அப்படின்றாங்க. இப்போதான் உங்கள் அக்கா வந்து கொடுத்துட்டு போனா, நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். இது நான் வந்துட்டு ஸ்பெஷலாக கொடுத்துருக்கேன், அக்கா கொடுத்தது சாப்பாடு, இது நான் ஆம்லேட்லாம் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இது என்னது ஆம்லேட்டு ஒரு மாதிரி கருகி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதும், ஆமாம் என் பாசத்தால் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல, பாசம் ரொம்ப கூடிடுச்சு, நீ ஒழுங்காக இங்கேருந்து போய், எனக்கு வேணாம் அப்படின்றாங்க. நான் வந்துட்டு எவ்வளோ அன்பாக போட்டு வந்திருக்கேன், நீ இதை சாப்பிடலன்னா நான் நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்ல, அத்தடியாத்தான் குடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்டு கொடுத்து விட்டுற துர்காவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் சாமுண்டீஸ்வரி வந்துட்டு டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல எல்லாருமே கூடி உட்காந்துட்டு இருக்காங்க. என்னக்கா முகமே சரியில்லை அப்படின்னு சொல்ல, என்னன்னு தெரில, காளி கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து மனசு சரியில்லை அப்படின்னதும், அப்போ கார்த்திக் சொல்கிறாங்க, பயம் வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்னதும், என்னது பயமா, எனக்கெல்லாம் பயம்னு என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா அவர் சொல்கிறது சரிதான், எங்கே வந்துட்டு அப்பா உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாருன்னு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டது ரொம்ப சாமுண்டீஸ்வரி டென்ஷன் ஆகுறாங்க. என்னங்க உண்மை சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டேங்கிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிடேன். இவன் நம்ம அத்தையவே நோஸ் கட் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒரு நாள் வந்துட்டு வாங்கி கட்டிட்டு போகிறா அப்படின்னு சொல்ல, மாற்றி சாமுண்டீஸ்வரியை டென்ஷன் படுத்திக்கிட்டே இருக்கா. அவங்க மருமகனும் ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு. அதை கேட்டதும் பக்கத்தில் இருந்த ஃப்ளவர் வாஸ் எடுத்து ஓங்கி மருமக மேலே எரிய போக டக்குன்னு வந்துட்டு காட்டி பிடிச்சிடறாங்க. என்னங்க அவர் உங்கள் வீட்டு மருமக எப்படியெல்லாம் எரிய போகிறீங்க, படாத இடத்துல பட்டுச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி, இவனை நம்பலாமா வேணாமா, நமக்கு நல்லதும் செய்கிறான் கெட்டதும் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க. சரின்னு சொல்லிட்டு, அக்கா நான் நம்ம வீட்டில் ஒரு காளி பூஜைக்கு ரெடி பண்ணலாம்க்கா, நீ அதை பூஜை பண்ணி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த பூஜை வந்துட்டு எங்கள் அக்காவுக்கு இல்லைடா, உனக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில் அமிச்சிடேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி மனசில் யோசித்தது காட்டி பார்த்துடுறாங்க. ஐயோ இது வேறு ஆகுனா மைண்ட் வயசில்
டோனில் பேசுதே, இந்தாங்க இதை அங்கே வச்சிருங்க, உங்கள் அத்தை தான் தூக்கி எறிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டி ஓடி போயிடுறாங்க. அடுத்து வந்துட்டு பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்கள பூஜை பண்ணுறதுக்காக கூப்பிடுறாங்க. அக்கா எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே எல்லாத்தையும் பார்த்து ரெடி பண்ணியிருக்கீங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. பிறகு நீ பூஜை பண்ண சரியாக இருக்கணும்லக்கா, சரி நீ பூஜை பண்ண, நாங்கள் எல்லோரும் வெளியில் இருக்கோம், நீ தனியாக தானே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியில் போயிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி அவங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரா வந்துட்டு யாருக்கு தெரியாமல் உள்ளே வர்றாங்க. அவங்க சேலை எடுத்து பக்கத்தில் வந்துட்டு அந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கோ அதில் வந்துட்டு பற்ற வைக்கிறாங்க. அது சாமுண்டீஸ்வரி அதெல்லாம் தெரியாமல் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க கண்ணு மூடி. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.